நாம் எல்லாம் அறிந்ததுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஷஃபாஅத்துடைய செய்தி. ஒரு முறை நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக கேளுங்கள். நாளை மறுமையிலே சூரியன் ஒரு மைல் தூரம் நிறுத்தப்படும். மக்கள் எல்லோரும் அவரவர்களுடைய பாதைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். யார் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. தந்தையை பார்த்து தாய் விரண்டோடுவாள், தாயை பார்த்து தந்தை விரண்டோடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டோடுவாள், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் விரண்டோடுவார்கள். அல்லாஹ், இந்த நிலைமையில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். சேர்ந்து கேட்பார்கள், யார் அல்லாஹ்விடத்திலே எமக்காக பரிந்து பேசுவது? வாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுவோம். யா ஆதம், அவர்களுடைய புகழை சொல்லுவார்கள். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார், பரிந்து பேசுங்கள் என்று கட்டளையிடுவார்கள். மக்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை. அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நூஹிடத்திலே செல்லுங்கள். நூஹிடத்திலே வருவார்கள் அலைஹிஸ்ஸலாம். யா நூஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். யா மூசா, அல்லாஹ் இடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். நபி மூசா சொல்லுவார், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே செல்லுங்கள். யா ஈசா, அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. நபி ஆதம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி நூஹ், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி இப்ராஹிம், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி மூசா, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி ஈசா, என் நிலைமை என் நிலைமை. யா நஃப்ஸி யா நஃப்ஸி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் செல்லுங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். உலக மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருவார்கள் மறுமையில். யா முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். நேரடியாக அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலிலே விழுவார்கள். சுஜூதில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுவார்கள். அழுவார்கள் 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 அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அழுகை அல்லாஹ்வுடைய பேச்சை துவங்க வைக்கும் மறுமையில். எப்போதும் சொல்லுவதுதான் இந்த ஹதீஸை புரிவதற்கு, நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அத்துணை நபிமார்களும் தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத். யா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களே, முஹம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விடுங்கள். முஹம்மது நபியை, உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம், உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு, உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை. நாங்கள் தான் குற்றவாளிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. நாங்கள் தான் பாவிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முஹம்மது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள். முஹம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள். முஹம்மது நபியை விமர்சிக்காதீர்கள், விடுங்கள்.
அந்த வார்த்தையை கேட்டவுடன், அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தலையை உயர்த்துங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அவ்வளவுதான். நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா அல்லாஹ், யா ரப், யா ரப். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருக்காக பேசப் போகிறார்கள் என்று. தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப் போகிறார்களா? தன் மனைவிமார்கள் ஆயிஷா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்காக பேசப் போகிறார்களா? யாருக்காக முஹம்மது ரசூல் வாய் திறக்கப் போகிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப், உம்மதி உம்மதி, என் சமூகம் யா அல்லாஹ், என் சமூகம் யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்னிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது அன்புள்ளவர், உங்கள் மீது பாசமுடையவர். ஏன் இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகம் இந்த முஹம்மது ரசூலுடைய வாழ்வை மறந்தது? உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த உலகத்திலே, இந்த அற்ப உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க மறந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே, ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள்? ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள்? ஏன் தெரியுமா? அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கலக்கவில்லை இன்னும். அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட, தந்தையை விட, உலக மக்களை விடவெல்லாம் முஹம்மது ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாகவில்லை.